like and follow his YouTube, Instagram and நல்லா இருக்கு பாக்க. வெள்ளக்காரவில்லையே என்ன இடம் இது? ஹாலிடே பீச் வாக். ஹாலிடே பீச் வாக். ஓகே, ஹாலிடே பீச் வாக். அதுவும் நம்மள மாதிரி ஸ்ட்ரீட்ல இன்வெஸ்ட் பண்ணி போட்டு மண்டை காஞ்சி கொண்டு கிடக்குறீங்களா? முதல்ல நீங்க இங்க வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க. அப்பனா தான் மண்டை சூடு தனியும். அதை மட்டும் சொல்லலாம். So, men is always men. Men is always men. Correct. Exactly correct. Consult வந்து போட்டோம்னா ஓகே வரைக்கும் போல. இது வந்து வட்டுக்கிளின்னு நினைக்கிறேன். வட்டுக்கிளி, புழு, இதுவும் ஒரு கரப்பத்தான் பூச்சி. இதுதான் வட்டுக்கிளி. நான் புக் பண்ண ஹோட்டல் வந்து ஒரு ஃப்ராடு ஹோட்டல். எங்களை வந்து ஃப்ராடு பண்ணிட்டாங்க. பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். ஷார்ட் அவுட் பண்ணி செட்டில் பண்ணியாச்சு. வேலண்டைன்ஸ் டே ஹேக் ஃப்ரம் தாய்லாந்து. தாய்லாந்து கிளம்புறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன், நானும் என்னோட ஃப்ரெண்டும். ஸோ நம்ம வந்து தாய்லாந்துக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போகிறோம். தாய்லாந்து கிராபிக்கு போகிறோம். இப்போ ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்லேருந்து 2 ஃப்ளைட் எடுக்கணுங்க. முதலாவது வந்து பேங்காக்கு போகும். கட்டுநாயக்காவிலேருந்து பேங்காவுக்கு ஒரு ஃப்ளைட்டு போகும். அங்கே போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுக்கணும் வந்து கிராபிக்கு. ஸோ கிராபியில் வந்து நம்மளோட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுவாங்க. அவங்க மலேசியாவிலேருந்து வராங்க. ஸோ இப்போ நான் கட்டுநாயக்காவில் இருக்கேன். கட்டுநாயக்காவில் கரன்சி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எல்லாம் எடுத்துட்டேன். தாய்லாந்து கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்து என்னோட ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன, காசெல்லாம் மாற்றியாச்சு, எல்லாம் இமிக்ரேஷன்லாம் தாண்டி உள்ளே வந்துட்டேன். இனி பயணம் தான். ஸோ லெட்ஸ் மூவ். की अनुमति नहीं है और ई सिगरेट सहित किसी भी रूप में இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பேங்காக்கில் போய்ட்டு லேண்ட் ஆகிடுவாங்க. லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளைட் ஒன்று எடுக்கணும். ஸோ வே டு பேங்காக். another few minutesல பேங்காக் ஏர்போர்ட்டில் போய்ட்டு லேண்ட் ஆக போகுது ஃப்ளைட்டு. இன்னும் few minutes தாங்க. ஸோ லேண்ட் ஆகிடுவோம். பேங்காக் ஏர்போர்ட்டால் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். ஏர் ஹோஸ்டஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என்ன பண்ணுறது, ஏர் ஹோஸ்டஸ் அழகாக இருக்குங்களே, அதனால் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவோம். முதல்ல எக்ஸிட் ஆயிரும் ஏர்போர்ட்லேருந்து. பேங்காக் ஏர்போர்ட்டை தாண்டி இப்போ நம்ம வந்து கிராபி ஏர்போர்ட்டுக்கும் வந்துட்டோம். அடுத்த ஃப்ளைட் எடுத்து கிராபி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். வந்து இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காக. இன்னொரு 3 பேர் வந்து நம்மளோட ஜாயிண்ட் ஆகுவாங்க. அவங்க மலேசியாவிலேருந்து வராங்க. ஸோ ஆல்ரெடி ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. அவங்க ஃப்ளைட் எடுத்து ஒன் த வே. ஸோ இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் வந்து அவங்க லேண்டிங்கும் வந்து நடந்துடும். ஸோ பேங்காக்கை பொறுத்தளவில் பேங்காக் ஏர்போர்ட் வந்து பெருசுங்க. ஆனால் கிராபி வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. முன்னாடியே அந்தளவுக்கு ஷாப்பெல்லாம் இல்லை. ஸோ பேங்காக் தான் பெரிய ஏர்போர்ட், கிராபி வந்து சின்ன ஏர்போர்ட் சொல்ல போனால். பட் இதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஸோ நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காக. ஒரு மாதிரியா தாண்டிக்கிண்டி வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் கிராபிக்கு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது ஏரியா அப்படின்றதையும். ஸோ வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம் எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்றத.
என்னது கார் புக்கிங்கா? ஏர்போர்ட்லேருந்து அவுட் ஆகக்குள்ளேயே முன்னாடியே அந்த ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது டாக்ஸிக்கான ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து டேனு தான் டீல் பண்ணுறாரு. என்னன்னா இந்த ட்ரிப் வந்து கம்ப்ளீட்டாகவே எல்லாம் முழுக்க டேனுவோட பிளானிங் தான். ஸோ அவர் தான் இப்போ டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளோட டாக்ஸிக்கு முதல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கார் ஒன்று புக் பண்ணுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணது, பட் சம் இஷ்யூவால் வந்து அதை புக் பண்ண முடியாமல் போய் ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ நாங்கள் வந்து டாக்ஸியை முதல்ல எடுத்துருவோம். டாக்ஸி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து சிம் கார்டு வேணுமெண்டோன்னே ஏஜென்ட்டே கூட்டி போகிறாங்க உள்ள வாங்குறதுக்கு. ஏன்னா வெளியில் போனோம்னா வந்து அதோட ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளேயே சிம் கார்டு வாங்கிடணும். ஸோ இப்போ நம்ம வைத்து முதல்ல எல்லாருக்குமே சிம் கார்டு வாங்கிடும். தாய்லாந்து சிம் கார்டை வாங்கி முதல்ல போட்டுருவோம் ஃபோனில். சிம்மெல்லாம் வாங்கிட்டு இப்போ ஒரு மாதிரியாக வேனில் ஏறி உட்காந்தாச்சுங்க. இப்போ டேனு வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்களோட டிரான்ஸ்போர்ட் காசெல்லாம் என்ன மாதிரியாண்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரூமுக்கு ரீச் ஆயிடுவோம். Yes. வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் வீடு, இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இதான் அந்த கார் வேனை வந்து இப்போ கிளியர் பண்ணி போட்டு நான் உள்ளே போகிறது தான். என்னாச்சு இது? அதுலேயும் ஃப்ராடு பண்ணிட்டானா என்ன? ரொம்ப பெரிய ஃப்ராடு. இன்னொரு 100 தாய் பாட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. சரி, ரூம் கிச்சனெல்லாம் இருக்கு. என்ன சமைக்கிறதா என்ன? பார்ப்போம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஜாமான் வச்சுருக்காங்களாண்டு. ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக சுத்தமாக இருக்குது, ஆனால் ஜாமான் இல்லை. இதுவும் ஒரு ரூமா? தான் போல இருக்குது. இது பெரிய பாத்ரூம் போல். இது காமன் பாத்ரூம், இது அடுத்த பெட்ரூம். சத்தமெல்லாம் வித்தியாசமாக இருக்கு ஜோனி. கட்டியில் பார்த்தோன்னே
ட்ராவல் பண்ணி வந்த டயர்ட் ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம். அதனால் முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க. ஃப்ரைட் ரைஸ் தந்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உள்ளே இந்த வீட்டிலேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. எப்படி சாப்பாடு? சாப்பாடு ஓகே தான், ஆனால் வந்துட்டு கொஞ்சமாக இருக்கு. காணாதுன்றீங்க. ஷாப்பிங் மால் வந்துருக்கிறான். உள்ள ஒரு ப்ளக் வாங்குறதுக்கு ப்ளக் பாயிண்ட். ஏன்னா ரூமில் ஏமாற்றி போட்டாங்க வேறு ப்ளக்கை வச்சு. அதனால் வந்து ப்ளக் பாயிண்ட் ஒன்று வாங்குறதுக்கு வந்து ஷாப்பிங் மாலுக்கும். இதுதான் தாய்லாந்து இல்லை ஒரு ஷாப்பிங் மால் DIY. ஆக்சுவலாக மலேசியாவிலையும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப்பிங் மால் தான் DIY. ரொம்ப முக்கியமான ஒரு இது எங்கே கரெக்டு. நீங்களும் தாய்லாந்துக்கு வந்தீங்கன்னா மறக்காம ஒரு மல்டி பிளக் மட்டும் எடுத்து வந்துருங்க. இல்லை கண்டிப்பாக உங்கள்கிட்ட காசை பிடிங்கிடுவாங்க. ரூமில் வந்து இங்கே வேற பின் தான் இருக்கு, இந்த மாதிரி பின் தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பின் இருக்காது. ஸோ நீங்கள் தாய்லாந்து வர போறீங்கன்னா கண்டிப்பாக மல்டி பிளக் கூட வந்துடுங்க. இல்லை உங்கள் கையிலேருந்து வேற ஒரு 200 பாத்தோன்னு வெளியாகிற மாதிரி இருக்கும். 200 தாய்லாந்து கரன்சி கடை வேணும். இந்த மல்டி பிளக் தான் நாங்களே வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா ரவுண்ட் பிளக் வந்து இல்லை. ஏசியன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற மாதிரி. கரெக்டு, நம்மளோட நாட்டுக்குரிய. தாய்லாந்து ஆல்சோ ஏசியன் தான், பட் இங்கே இல்லை. ஸோ மறக்காமல் நீங்கள் தாய்லாந்து வரீங்கன்னா மல்டி பிளக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ப்ளக் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் போகிறோம். இப்போ ஒரு டவுனுக்குள்ளே போகிறோம். டவுனுண்டா அது ஒரு பீச் தான், பட் நைட் மார்க்கெட். ஸோ அங்கே போய்கிட்டு இருக்காங்க காரில். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தாங்க. 6:30 டைம். தாய்லாந்து கிராபியில் வந்து நடந்து போய்க்கேன். கிராபி ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கேன். முன்னாடி தான் பீச் இருக்குது. அப்படியே கேமராவை மாற்றுறேன். அது முன்னாடி பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லாகவே பீச். நம்ம அங்கேயும் அப்படியே போவோம். இப்போ ஹாலிடே என்ன இடம் இது? ஹாலிடே பீச் வாக். ஹாலிடே பீச் வாக். ஓகே, ஹாலிடே பீச் வாக். அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஒன் கோயிங். ஆனால் மீனெல்லாம் பிடிக்கிறாங்க போல இருக்கு. இல்லை டூரிஸ்ட் தான். இப்போ வந்து பீச்சால் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே டூரிஸ்ட் ஏரியா தான். இதில் பார்த்தா பீச்சில் டூரிஸ்ட் எல்லாம் வந்து போட்லெல்லாம் போட் சவாரியெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கண்டா இது இருக்குது. தீவுக்கு போகிறது நினைக்கிறேன். இங்கே எங்கும் சின்ன சின்ன தீவெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போட் சவாரி கூட இருக்குது. பார்த்தீங்கண்டா நல்லா இருக்குது. வியூ நல்லா இருக்குது. மைக்கு மாட்டிட்டீங்களா? மைக் மாட்டி தான் இருக்கு. அப்புறம் சொல்லுங்கள் பிரசாந்த். வெள்ளைக்கார பிள்ளைங்க தான் கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. வெள்ளைக்கார பிள்ளைங்க அதுவும் பிகினியோட இருக்கிறது மட்டும்தான் அழகாக இருக்கு. என்ன கண்ணு கேண்டா இந்த சைடு கூட இப்படிதான் வந்து வெள்ளைக்காரங்க. இதுதான் வந்து பீச். தாய்லாந்தில் முதலாவது நாள் நம்ம வந்த முதலாவது நாள்லேயே ஈவினிங்கே இறங்கிட்டோம் பீச்சுக்கு. முதலாவது நாள் மாதுங்க. முதலாவது நாளே வந்து இறங்கிட்டோம் பீச்சுக்கு. ஸோ இந்த பீச் வியூ வந்து சூப்பராக இருக்குது. ஹானஸ்ட்டாக வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி ஒரு வியூ வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்தால் எல்லாமே புதுசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபோரினர்ஸ் தான் எல்லாமே பிகினியோட நல்லா மென்ஸுக்கு வந்து கலகலன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்காங்க. அதுவும் நம்மளை மாதிரி கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு மண்டை காஞ்சி கொண்டு கிடக்குறீங்களா, முதல்ல நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க. அப்படின்னா தான் மண்டை சூடு தனியும். அதை மட்டும் சொல்லலாம். ஸோ ஸோ இதான் என்ன இது சொன்னீங்க, அந்த நைட் போக்கா கிராபி அந்த
அந்த போட் இருக்குது தானே அதெல்லாம் நாளைக்கு அந்த 7 தீவு நம்ம கூட்டிட்டு போவாங்க. ஸ்பீட் போட்டில் போகிறோம். நாளைக்கு வந்து அப்போ போட்டில் போகிறோமா? ஆமாம் 7 தீவு தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஒரு கேமரா திருப்பி இதெல்லாம் பாருங்க, நல்லா வியூஸ். அது இந்த ஏரியாவா? அந்த மலைக்கு அதெல்லாம் நல்லா இருக்குல்ல. நாளைக்கு வந்து இந்த இருக்கிற தீவுகளுக்கு நம்ம போவோம். உள்ளே இருக்கிறதுக்கு என்ன இந்த குட்டி குட்டி தீவு இருக்குது தெரியுமா? இதெல்லாம் நாளைக்கு ரைடு ஒன்று இருக்குது. இன்னைக்கு வந்து அது ஒன்றும் இல்லை. நாளைக்கு வந்து அந்த 5 ஐலாண்டுக்கு நம்மளை வந்து அங்கே கூட்டிட்டு 5 தீவுக்கும் நாளைக்கு போவோம். முண்டைக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன இந்த பீச்சில் பேர் சொன்னீங்கன்னு மறந்து போகுது. ஹாலிடே வாக் பீச். ஹாலிடே வாக் பீச் பார்த்தீங்கன்னா ஒரு இடம். ஸோ அழகாக இருக்குது. பீச் இந்த ஏதோ ஒன்று ஓடி தெரியும். ஒமேரியன் உண்டு ஓடி தெரியுது. அண்ட் யா எவ்ரிதிங் குட். இந்த முன்னாடி ஒரு ஆள் உடுப்பெல்லாம் கலைஞ்சிட்டாவோ. ஸோ இந்த அழகை கூட பார்த்து ரசிக்கலாம் இந்த இடத்துல வந்தால். அது ஒவ்வொரு ஆளுக்கு வாட்ச வரோம். நம்மளுக்கு இப்போ ஒரு வாட்ச வரோம். இவர் ஏன்னு தெரியல கண்ணை சிமிட்டை நினச்சி நானும் ஜோதிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க டேனு, ஏன் கண்ணை சிமிட்டா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? So men is always men. Men is always men. Correct. Exactly correct. So வேற என்னது? பீச் வியூ அவ்வளோதான். நம்ம இப்போ அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நடக்க வழி கொடுவோம் இந்த பீச் வியூவை விட்டுட்டு. சோஃபா ஓகே. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வாக் பண்ண போகிறோம். ஆனால் வீடியோ இல்லாமல் வாக் பண்ண போகிறோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கலகலப்பான ஏரியா வரைக்கும் அந்த வாக்கிங் ஏரியா. அதனால் கேமராவை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிடுவோம். அண்ட் உங்களுக்கு தெரியும் வேலண்டைன்ஸ் டே February 14. ஸோ February 14 வந்து இந்த இடத்துலையும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. நான் அடுத்த கேமரா மாற்றி காட்டுறேன். ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக சைனீஸ் நியூ இயருக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்க்க அப்படி தான் இருக்குது. இந்த டெக்கரேஷன் பார்க்க சைனீஸ் நியூ இயருக்கு உரியதாக இருக்கும். சைனீஸ் நியூ இயருக்கு அங்கே பார்த்தா இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு மியூசிக்கல் ஷோ கூட வந்து இந்த இடத்துல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கமெல்லாம் சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ். அங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் கூட இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்கு நல்ல ஒரு விசேஷமாக தான் இந்த இடம் இருக்க போகுது. ஏன்னா ஆளுங்களாம் இப்போ வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பீச்சில் இருந்து இப்போ வெளியாகிட்டோம், மேலே வந்துட்டோம். பீச்சில் ஃபுல்லாக சுற்றி அடித்து போட்டு இப்போ ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருக்கிறோம். நைட் பஸாருக்கு பார்த்தீங்கன்னா நைட் பஸார் இந்த ஏரியாவில் பஸாரில் பார்த்துருவோம். அப்படின்ட்டு அப்படியும் பர்ஸை காலி பண்ணி போட்டு தான் விடுவாங்க என்ன கேட்டாலும். அதனால் ஒன்றும் நான் வாங்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு கேட்க தான் போகிறேன். இவ்வளோ வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து கீடேக், கண்ணாடி, மாலை எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு கீ செயின் ஒன்று வாங்க வேண்டியிருக்குது. அதை மட்டும் வாங்கிடுறேன். விலை தான் தாறுமாறாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஸ்ரீலங்கா காசை கணக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிப்போம் வாங்குறதுக்கு. இப்போ நான் வந்து மலேசியாவில் பல காலம் இருந்ததுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியலை. நீங்கள் ஸ்ரீலங்கான் கரன்சியை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும் உங்களுக்கு விலைலாம்.
இங்கால இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட இருக்குது. இந்த துப்பாக்கி சுடுறது, துப்பாக்கி சுடுற இந்த இது கூட பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து. அப்படி போவோம். பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுற விளையாட்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்மளை ஷூட் பண்ணலாமா? ஏன்னா நம்மளை வேணா போடுவோமா? நான் கன்சர்ட் உண்டு போட்டோம்னா ஓகே வரைக்கும் போல். ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியாங்க. தெரியலை இதை சுட்டா என்ன கொடுப்பாங்கன்றதுலாம் எனக்கு தெரியலைங்க. பார்ப்போம். நம்மளும் ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து பார்த்தாலும் ஓகே தான். எவ்வளோ கேட்குறாங்க ஒன் ஷர்ட்டுக்கோ? எவ்வளோ கேட்குறாங்க? எவ்வளோ கேட்குறாங்க? Touch and go accepted. Keyboard. தெரியல என்னமோ சொல்கிறாங்க. அவனோட லாங்குவேஜ் புரியல. ஏன்னா நம்மகிட்ட ஹேண்ட் கேஷில் வந்து ஆன்லைன் வாலெட்டில் தான் இருக்குது காசு. அது அவங்களுக்கு புரியலை நம்ம கேட்டது. பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த பக்கம் மூவ் பண்ணி அங்கே பார்ப்போம். ஏன்னா இன்னும் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. ஸோ நோ வரிஸ். ஆனால் இது வந்து ப்ரைஸும் தான் கொடுக்குறாங்க. இத்தனை ஷூட் பண்ணால் கரெக்டான ப்ரைஸும் தான் அவர் தெரியுது. இப்போ வந்து நம்ம சாப்பாட்டு ஏரியாவை நோக்கி போக போகிறோம். பார்ப்போம் தாய்லாந்து ஃபுட்டெல்லாம் வந்து எப்படி இருக்கேன்ட்டு. பூச்சி, மட்டத்தேள், மலைப்பாம்பு, கரப்பாம்பூச்சி எல்லா கறியும் இருக்கும். வாங்க பார்ப்போம். பார்த்து நம்மளால் சாப்பிட முடியுமாட்டா சாப்பிடுவோம். இந்த கடையிலெல்லாம் திருட்டுக்கு எப்படி போட்டு அடித்து வச்சுக்காங்கன்னா, அந்த ஒரு பொருளை திருடி யாராச்சும் மாட்டினாங்கன்னா அந்த பொருளோட விலையில் 10 மடங்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க எல்லா கடையிலையும். அந்த பொருளோட விலையில் 10 மடங்கு கொடுக்கணும் பிடிச்சாங்கண்டா. இதுதான் சாப்பாடுக்குரிய ஸ்ட்ரீட்டு. ஃபுல்லாகவே ஃபுட் ஐட்டம் தான் இருக்குது. ஸோ தாய்லாந்து ஃபுட் இருக்கிறது. சரி பார்ப்போம். அப்படியே உள்ள ஸ்ட்ரீட்டை நோக்கி நகருவோம். ஓ இது ஜூஸ். இதான் என்ன மட்டியா ப்ரோ? மட்டியா சிப்பியா? இது 70 பாட். This one already cooked. This one already cooked. This one already cooked. Bread. Just open and eat. Yeah. No need to cook anything. No. Boil anything. No need. Bread, remix sauce. நம்ம ஓர்டர் பண்ணாத பிரெட் உடைச்சி இது பண்ணி பண்ணிருக்காங்க. ஓ என்ன இது சிப்பி? சரி நான் பார்த்துட்டு வரேன் இது எப்படின்ட்டு. 300 பாட். ஓ இது வந்து ஒரு சிப்பி ஜாமான்னு நினைக்கிறேன். பேர் தெரியாது. This one name you know. Oyster. Okay. Oyster. Dari பாருங்க oyster. I'm a YouTuber. Okay, thanks bro. ஸோ அப்படியே எல்லாம் தாய்லாந்து ஃபுட் தான் இருக்குது. ஸோ என்னென்னமோ பேரெல்லாம் சொல்கிறாங்க தெரியல. இங்கே பாருங்கடா அப்படியே அவிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க முழுசா.
ஸோ அவிக்காமல் அப்படியே முழுசாக தான் எல்லாம் இருக்குது. அது நூடுல்ஸாக இருந்தாலும் சரி தான், இறாலாக இருந்தாலும் சரியா, நண்டாக இருந்தாலும் சரி தான். அண்டு இந்த பாருங்க அடுத்த பக்கம் இறால்னு நினைக்கிறேன். இறால் ஐட்டு 450. என்ன இந்த தாய்லாந்து கரன்சி சொல்லுவாங்க? பாட். 450 பாட். இது 550 பாட். இறால் சுட்ட இறால் இருக்குது. இது வந்து அந்த கடல் இறால் என்ன சொல்லுவாங்க அதுக்கு? மட்ரால்னு சொல்லுவாங்க. மட்ரால். இதான் வந்து மட்ரால். மட்ரால். இது வந்து இறைச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே அவிச்சு வச்சுருக்காங்க. இதை சமைச்சு சாப்பிடுவாங்களா இல்லை அப்படியே சாப்பிடுவாங்களான்னு தெரியல. மீனா இது? ஆக்சுவலாக இது மீன். அப்போ இறைச்சி இல்லை, நான் தான் ராங் அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருக்கேன். சல்மான் இதானே அப்படியே சாப்பிட்றதா? அடுத்து சமைக்கிறது தான் இல்லை. ஓ, ஸோ எக்கச்சக்கமான விஷயம் தெரிஞ்சிருக்குது. பார்க்கலாம், வாங்க 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 அப்படியே பார்ப்போம் அடுத்த கடையை. இது வந்து சாக்லேட் கடை. இது சாக்லேட் அண்டு ஐஸ்கிரீம். முன்னாடி இருக்கிற அளப்பாக்கே ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது. அண்டு இஞ்சாலையும் பார்த்தா எல்லாமே சிக்கன் கடை நினைக்கிறேன். சிக்கன் அங்கே வாங்குவோம் ப்ரோ. கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் ஏதாச்சும் வாங்குவோம். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி இது சாப்பிட்டீங்க ரொம்ப, ஆனால் எவ்வளோ ஒன்று தெரியல. என்ன 100? 100ன்றதெல்லாம் ஓவர். ஒரு 30-40 பிரச்சனை இல்லை. சொசேஜஸ் ஸ்பைசி 20 சீஸ் சோர்கோம் அண்டு சோழன். அப்படி எல்லா கடையும் வச்சிருக்கிறாங்க. என்னதை சாப்பிட்றேன்டே தெரியலைங்க. இது பன்னிக்கறி. ஆமாம், இது வந்து கிரிப்ஸ். பண்ணியா? இல்லை, வேறு ஏதோ ஒன்று நினைக்கிறேன். பண்ணியான்னு தெரியாது. ஸோ சாக்லேட் அண்டு இஞ்சால் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஒக்டோபஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒக்டோபஸ் கனவா, ட்ராலு 790. இதெல்லாம் பச்சையாகவே வச்சுருக்காங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சமைச்செல்லாம் சாப்பிட்றதெல்லாம் இல்லை. ஏன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு மாதிரி இடம் வேண்டாம், சுட்டு சாப்பிட்றதுக்கு வேண்டாம் இடம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்ததுக்கு ஒரு ஜாமானாச்சும் வாங்கிட்டோம் இந்த பஜாருக்குள்ளே. ஓகே. 120 60 பாட்டா. பெசன் ப்ரூட் 40. ஜூஸ் சொல்லப்போனால் ஓகே தான். 120 பாட்டுன்றது எவ்வளோ வரும் நம்ம ஒரு காசு, ஸ்ரீலங்கா காசுக்கு? ஒரு அப்படின்னா ஒரு 1000 ரூபா வரும். யூஸ் வாங்கினா இந்த 2 யூஸ் வந்து வாங்கினா 1000 ரூபா. இது ரெண்டுக்குமே 1000 ரூபா. கூடையா குறைவாண்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ரீலங்காவிலேயே அந்த மாதிரி தான் விலைவாசி இருக்குது இல்லையா? அதனால் எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறதுக்கும் இல்லை. இங்கே இறாலெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஸ்பெஷலான சாப்பாடை வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுதான் வந்து பூச்சி வகைங்க. பூச்சி வகைங்க. சார்டிங் 4 ஸ்பூன், 1 ஸ்பூன், கிராஸ் கேப்பன், கிரிக், ஸ்கோப்பியன். இது வந்து வட்டுக்கிளின்னு நினைக்கிறேன். வட்டுக்கிளி
புழு, இதுவும் ஒரு கரப்பத்தான் பூச்சி. இதுதான் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி என்னென்னமோ சாப்பாடுலாம் இருக்கு எனக்கு என்ன தெரியல என்ன சாப்பாடுன்ட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? டேஸ்ட் பண்ணி பாருங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். திஸ் ஒன் 74 1 பீஸா? ஒரு ஸ்பூன். ஓ 1 ஸ்பூன். I just want only one. I will pay எவ்வளோ? You can try 1 piece. No, we will pay for that. This one. The scorpion. அவங்க 1 பீஸ் படி நம்மளை டேஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. டேஸ்ட் பண்ணுறேன்னா ஃபுல்லாக தான் டேஸ்ட் பண்ணோம். இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலான்னு பார்க்குறோம். இருந்தாலும் முடியலை. ஏன்னா ரொம்ப வாய் கொமட்டலாக வருதுங்க பார்க்க. இந்த பூச்சி எல்லா பூச்சியும் இருக்குது, ஸ்கோப்பியன் எல்லாம். சரி பார்க்கலாம். உங்களை காட்டணும் மட்டும் தான் வந்தேன். உண்மையிலே நான் அடுத்த நிற்க முடியலை. இதுக்கு மிச்சமாக இதை நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா சாப்பிடலாம். இங்கே வந்தீங்கண்டா இந்த இதெல்லாம். ஸோ பூச்சி கடையிலேருந்து வெளியாகிறோம். நல்ல பூச்சி எல்லாம் பொரியல் ரோஸ்ட் பண்ண எல்லா பூச்சியும் இருக்குது. ஸோ மூவ் பண்ணுவோம். என்ன கேட்டால் அவங்கள வச்சு வீடியோ தான் எடுக்கிறேன். யாரும் சாப்பிட்ற மாதிரி இல்லை தெரியுமா? அவங்கள வச்சு வீடியோ தான் எடுத்துக்கிட்டு. ரோல்ஸ் வாங்குகிறோம். அவளை பார்த்து சிரிக்கிறாங்க வீடியோ பார்த்துட்டு. இப்படின்னா லைக் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்களே நம்மளோட சப்ஸ்கிரைபராக மாற்றிட்டா சரி. இதை சாப்பிட முடிஞ்சோடனே அவங்களோட ஃபோன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தான் போகணும். ஸோ நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ யா கணக்குக்கு நம்ம ஆர்டர் கேட்ட உடனே அதை எடுத்து திரும்ப அவங்க ஹீட் பண்ணி தான் தராங்க. அப்படியே எடுத்து நம்மளுக்கு பார்சல் பண்ணி தரல. எடுத்து திரும்ப அங்கே ஹீட் பண்ணி போட்டு தான் பார்சலே வெளியாக்குறாங்க. நைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சலாது. இதுவும் ஏதோ குக்கிங். இதில் பேர் என்ன எனக்கு தெரியாதுங்க. என்னமோ வித்தியாசமாலாம் குக்கிங். சாப்பாடு தான் சாப்பிட்றேன். எண்ணெய் ஊற்றுதுங்க அப்படியே. சாப்பிட்டோம் உடம்பு காலி. சரிங்க ஒரு வாரம் மாதிரி இதை சாப்பிட்டீங்க நீங்கள் முடிஞ்சுங்க கதை. உங்கள் உடம்பு காலி. ஒரு வாரம் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு காலி. இந்த இருக்கிற சாப்பாட்டுக்கு அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றுது அப்படியே. பாருங்கள் இது இறால் போட்டது. அப்பா முடியலை சாமி. இருந்தாலும் என்ன பண்ணுறது? காசு கொடுத்து வாங்கிட்டோம், சாப்பிட்டு தான் வேணும். இறால் என்ன சொல்லுது? இறால் சமோசா. எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெய் தான் வடியுது. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. மறுபடி ஓகே என்ன? அதுவும் அரவியலாக வேறு கிடக்குது என்ன? இப்போ நாங்கள் ஒரு 5 பேர் வந்தோம். நாங்கள் மட்டும் படுத்த ஒரு 2 பேர் இருக்கோம். அடுத்த 3 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியலை. இனிமேல் அவங்கள தேடுற நடவடிக்கையில் ஈடுபடும். ஏன்னா ஃபோன் 2மே சார்ஜ் இறங்கிட்டு 2 பேர் 3மே. இனி அவங்க எங்கே இருக்காங்கன்றதை தேடி கண்டுபிடிக்கணும். மெதுவாக கண்டுபிடிச்ச மாதிரி தான் போயிடும் போல இருக்குது. ஆள் இருக்க க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்காங்க. நைட்டாக தெரியல இது எத்தனை மணி வரைக்கும் இது இருக்குமெண்டு. இந்த நைட் வாக்கு எத்தனை மணி வரைக்கும் மட்டும் தெரியல. ஆனால் இருக்க ஆள் கூடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கூடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நல்லா இருக்குதுங்க பாருங்கள்.
ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் கிராபி வந்தீங்கன்னா இந்த நைட் வாக்கை மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரியாதுங்க இது இன்றைக்கி தான் அவ்வளோ செலிப்ரேஷனாக இருக்கா இல்லை எப்பயுமே அப்படி தான். ஏன்னா இன்றைக்கி ஒன்று வந்து வேலண்டைன்ஸ் டே, அடுத்தது வந்து சைனீஸ் நியூ இயர். ஸோ 2 ஈவெண்ட் இருக்கிறதுனால இப்படி இருக்குதா இல்லை வேறு நாளையிலையும் அப்படி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு தான். இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு தான். அதனால் எனக்கு ஆக்சுவலாக வந்து தெரியாது இந்த நாளில் தான் இங்கே ஸ்பெஷலாக இல்லை எப்பயுமே இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்குமா அப்படின்றது. நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் கிராபி நைட் வாக்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறது. இனிமேல் எங்களோட வந்த 3 பேரை தேடி கண்டுபிடிக்கணுங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நான் அந்த வேலையை பார்க்குறேன். ஸோ வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்கும். இன்னும் ஈவெண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கே, அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டைம் இருந்தால் கண்டிப்பாக அதையும் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வந்தாக்களை தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு மாதிரியாக நம்மளோட வந்தாளுங்களை தேடி கண்டுபிடிச்சாச்சு. அவங்க நம்மளை தேடினாங்களா இல்லையான்னு தெரியலை. இப்போ தான் பார்ப்போம். என்ன கிடையாது, நம்மளை தேடினீங்களா? தேடி தான் வந்தீங்க. இப்போ ஓகே தான், அவள் ஆளும் தேடி தான் இருக்காங்க. நாங்களும் இப்போ தான் தேடி ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோன் தான் ஆஃப் ஆகிட்டு, அது பேட்டரி இல்லாமல் ஆஃப் ஆகிட்டுது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டோம். போய் ரவுண்ட் அடித்து சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அந்த பூச்சி நட்டுவாக்காளி அந்த சாப்பாடுகளையும் காட்டியாச்சு. காட்டி ஃபுல்லாக ஹோட். ஆனால் நடந்துருச்சு எங்களை தேடினவர் ஃபுல்லாக ஹோட் ஆகிடாரு. நாங்கள் வந்து வீடியோ செஞ்சாக்கலாம் அந்தளவு ஹோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, நைட் வாக் நல்லா இருக்குது. இது வந்து இன்றைக்கு தான் ஸ்பெஷலாக இல்லை எப்பயுமே அப்படி தான் இருக்குமா? எப்பயும் அப்படி தான் இருக்குமாம். ஸோ வேலண்டைன்ஸ் டே கண்டு இல்லை, எப்பயுமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு அடிக்கடி இங்கே வந்து போயிருக்காரு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தா கிழங்க நாங்கள் வருவாங்க. காரை புக் பண்ண முடியல, அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? காலையில் பீச்சில் ஓ, நம்ம நாளைக்கு எடுக்கிறது நம்ம செல்ஃப் டிரைவிங்கு. ஓகே செல்ஃப் டிரைவிங். அப்போ நாளைக்கு வந்து செல்ஃப் டிரைவிங் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் வீடியோ நம்ம செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து டாக்ஸியில் தான் வந்தோம். ஏன்னா புக் பண்ண ஹோட்டல் வந்து ஒரு ஃப்ராடு ஹோட்டல். எங்களை வந்து ஃப்ராடு பண்ணிட்டாங்க. பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். ஷார்ட் அவுட் பண்ணி செட்டில் பண்ணியாச்சு. நாங்கள் யாருன்றதை அந்த ஃபோட்டோக்காரங்களே காட்டி போட்டு தான் விடுவோம் கண்டிப்பாக. அது நம்மளுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன பண்ணணுமன்றது. இருந்தாலும் இந்த அன்டீசெண்டாக நம்ம வந்து பாயால் பேசி சரி வராதுன்றதுனால நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக வேறு மாதிரி ஒன்று நாங்கள் பண்ணிடுவோம். ஸோ நைட் வாக்கில் வேறு என்னத்தை இன்னும் இந்த நைட்டில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். The beach also very clean and also the வரும்போது இப்படி இல்லை, ஒரு நைட் வாக்கு சூப்பர் பிளேஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். பாருங்கள், தாய்லாந்து பைக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இன்னும் நிறைய இருக்குங்க. நான் இந்த ஏரியாவை மட்டும்தான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ இது அப்படியே நீட்டுக்கும் இருக்குது. இன்னும் அங்கே அப்படியே போகிறதுக்கு இருக்குது. இன்னும் நான் அந்த ஏரியாவிலலாம் போகவே இல்லைங்க. பார்க்கலாம், அதுக்குள்ளே ஃபோன் சார்ஜ் முடியாமல் இருந்தால் போவேன். ஏன்னா கேமராவுக்கு வந்து சார்ஜ் தான் பிரச்சனை. அதான் உங்களுக்கு முதல்ல அந்த ப்ளக் போர்டை பற்றியெல்லாம் விளங்கப்படுத்தியிருந்தேன். சார்ஜ் போடலை. பார்ப்போம் இந்த ஏரியாவில் போகிறது கிடைக்கும்னா இதை பற்றி நான் பேசுவோம். அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். Valentine's Day hack from Thailand. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்த விதத்திலே உடுப்பெல்லாம் போட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வெளியாகி இன்றைக்கி வந்து ஜஸ்ட் பார்க்க வந்து அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிறது எதுவுமே எங்களோட பிளானில் இல்லை. ஜஸ்ட் வந்து நாங்கள் வெளியில் வந்து சுற்றி பார்க்குறோம், அவ்வளவுதாங்க. நாளைக்கு தான் உண்மையிலேயே கிராபியோட வியூவை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், 2வது நாளில் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். கிராபியோட ஃபுல் வியூ, கிராபி என்றால் என்னன்றதுக்கான ஒரு மீனிங் வந்து உங்களுக்கு நாளைய வீடியோவில் வந்து நாங்கள் வந்து காட்டுறோம்.